வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான முறையில் பீஃப் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? அதுக்கு பீஃபை ஒரு 4-5 தடவை நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக கறி மசால் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி வெள்ளைப்பூட பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பீஃப் கூட 2 பல்லாரியை சின்ன சின்னதாக அரிஞ்சு அதையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பீஃபுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கையை வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பீஃபில் போடுற உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து மறுபடியும் பீஃபை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதும் அது கூட ஒரு பாதி அளவு பல்லாரி, ஒரு 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்புறமா அது கூட இஞ்சி வெள்ளைப்பூடி சதைச்சது மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கறி மசால் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த கறி, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் கூட்டி டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குங்க. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டுக்கும் எந்த குறையும் இருக்காது. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு போடுறனால சில குழந்தைங்க உருளைக்கிழங்கு ஆசைப்பட்டு அவங்க அதையும் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.